ஆண்டுடைய நாமம் மைப்படட்டும். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவாராக. என் அன்பு சகோதரியே, உன்னுடைய மன விருப்பத்தின்படியே அப்பா ஒரு பிளஸ்ஸிங்கோடு உன்னை சந்திக்க வந்திருக்கிறாருமா. இப்போ நீ ஒருவேளை கண்ணீரோடு, கவலையோடு, மன துக்கத்தோடு, சஞ்சலத்தோடு, வியாதியோடு, பொருளாதார கஷ்டத்தோடு கூட நீ இருக்கிற. ஆண்டவர் உன் சூழ்நிலை அறிந்தவராய் உன்னை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்த, என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரியே, வாக்கு தத்தங்களோடு அப்பா உன்னை பிளஸ் பண்ண வந்திருக்கிறாருப்பா. உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன், உன் கண்ணீரை துடைக்கிற உன் தகப்ப உன்னோடு இருக்கும்போது ஏமா நீ கலங்குற? என் அன்பு சகோதரியை ஏன் கலங்குற? ஆண்டவர் வாக்கு தத்தங்களை தந்து உன்னை ஆசீர்வதிக்க உன் வீட்டுக்கு வந்திருக்கிறாருமா. என் மன விருப்பம் நிறைவேறலையே, என் பிரச்சனை மாறலையே, என் உபத்திரம் மாறலையே, நான் இன்றைக்கி கண்ணீரோடு இருக்கிறேன்னாப்பான்னு சொல்லி நேற்றைக்கு ஜெபத்தில் நீ கண்ணீர் விட்ட பார். என் அன்பு சகோதரியை, நேற்றைக்கு நீ ஜெபத்தில் கண்ணீர் சிந்தனமா, ஆண்டவரே என்னுடைய மன விருப்பம் நிறைவேறதான்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதப்பா. என் அன்பு சகோதரி, நீயும் ஜெபத்தில் ஆண்டவரே என் மன விருப்பத்தின்படி என்னை ஆசீர்வதிக்க மாட்டீங்களான்னு நீ கேட்ட. இன்னைக்கு கண்ணீர் விட்டு ஜெபத்தில் கேட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி உங்களை ஆவிக்குரிய ஜீவியத்திலும் உலக பிரகாரமாகவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்று இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி இந்த வார்த்தையை நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் அப்படியே ஆக கடவுது என்று சொல்லி உங்கள் மன விருப்பத்தை பரலோகத்தின் தேவன் நிறைவேற்றுவாராக. நீங்கள் குடும்பமாக ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க, பிளஸ்ஸிங்காக இருப்பீங்க. ஆண்டுடைய வருகையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ.